அறிவிப்பு என்று சமாளிக்கிறார். நாம என்ன கேட்கிறோம், நீங்க இந்த லாக்கின்னா ரசூலான்றது ரெண்டை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அந்த பட்டியலில் உள்ள மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி லா இலல்லாஹி ல இலல்லாஹி இது ரெண்டு அறிவிப்பா? அப்ப உங்களுடைய கருத்து பிரகாரம் ரெண்டு விதமா ஓதலாமா? லா இலல்லாஹின்னு ஓதலாம், ல இலல்லாஹின்னு ஓதலாமா? அல்லாவிடத்தில் தான் கொண்டு செல்லப்படுவீர்கள் அது ஒரு ரிவாயத்து, அல்லாவிடத்தில் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள் அது ஒரு ரிவாயத்தா? இந்த ரெண்டு ரிவாயத்துல இந்த லாக்கின்னா ரசூலா ரெண்டு பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறார். ல இலல் ஜஹீம் லா இலல் ஜஹீம் ரெண்டு அறிவிப்பும் ஓகே உங்களுக்கு? அப்ப இது இந்த ரெண்டு அறிவிப்பு என்பதெல்லாம் ஏற்புடைய ஒரு வாதமே கிடையாதுங்க. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், அழகா அந்த சகோதரர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்க சம்பந்தப்பட்டவர்கிட்ட நேரடியா தெரிவிச்சீங்களா, எழுத்து மூலமா மெயில் மூலமா ஏதாவது தெரிவிச்சீங்களா, அதுக்கு முயற்சி பண்ணீங்களா கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? முயற்சி பண்ணனேன்னு சொல்லணும், அல்ல இனிமேலாவது பண்ணுவேன்னு சொல்லணும், அல்லது பண்ண தேவையில்லைன்னு சொல்லணும். இது அறிவுபூர்வமான ஆட்களுடைய வாதம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தர் எழுதி அனுப்புனாரு, அதுக்கு பதில் இல்ல. இப்ப இது சம்பந்தமா நீங்க தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல பிஜே சந்திச்சு இமெயில் மூலமாகவோ இல்ல மத்த ஏதோ ஒரு வகையில அவர் சந்திச்சு சொல்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? எங்க ஊர்ல சுகரபாதி இப்படி பிஜேல சுந்தரனால கவரப்பட்டு தெரியும். அவங்க பத்தி பேசினாங்க. அப்ப நான் அவங்க ஃபுல்லா இதெல்லாம் சொன்னேன். அவங்க என்னைட்டு சொன்னாங்க, அவங்க எல்லாம் எழுதி அனுப்பினேன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு எழுதி எல்லாம் செஞ்சு ஒரு பீஸே எழுதிச்சு. நான் பேசின பீஸ் ஒன்று எழுதி அங்க அனுப்பிட்டேன். நான் அதுக்கு கூட ஒரு பதில் பார்த்தேன். இதானா எவர் அனுப்புனாரு, எவருக்கு பதில் இல்ல? அவர் சொன்னது நீங்க அப்படி நம்பிடுவீங்களா? ஏன்ட்ட கேட்டீங்களா? ஏற்கனவே ஒருத்தர் எழுதி அனுப்புனார, அவருக்கு நீங்க பதில் அனுப்புனீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்களா? அப்ப நீங்க என்னை எதிர்க்கிற உங்களுடைய ஒரு அறிவிப்பை கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசினீர்களே, ஆனால் ஹதீஸ் பிரகாரம் உங்களுக்கு என்ன பட்டம்? கபாபில் மரிய கதிபன் ஐயோ ஹத்திசபி குல்லிமா சமய, கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுறது பொய்யங்கிறதுக்கு ஆதாரம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யாரோ சொன்னாரு எழுதி அனுப்புனாங்க, அதை அவர் ஏத்துக்கலன்னு சொன்னா இது என்ன வாதம்? நீங்க விமர்சிக்கிறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா, அணுகுனீங்களா, இனிமே அணுகுவீங்களா? அதான் டாபிக். நீங்க தான் இந்த தவறுகள் விமர்சனம் பண்ணி சிடி போட்டிருக்கிறீங்க, நீங்க தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரச்சாரம் பண்ண உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? நான் வருவேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு என்ன செய்யறாரு? அது அங்க அவங்க கேட்டாங்க, இந்த அவரு போட்டாரு, இந்த இவரு போட்டாரு. சவுதி அரேபியால உலமாக்கள்லாம் அங்க உள்ள அறிஞர்கள்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் சுட்டி காட்டினாங்க, அதெல்லாம் அவர் ஏத்துக்கல, ஒரு பதிலும் இல்ல. இதுதான் பதில் அவங்க பதிலா? அப்ப இப்படி நல்லா தெரிகிறது. அப்புறம் அந்த பேச்சிலே இந்த உரையாடல்ல அவர் குறிப்பிடுறாரு, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, 2-3 பிழைகள் இருக்குன்றாரு. இந்த உள்ளுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கிறது யார் கருத்து? அதற்கு பின்னால ஒரு ஆயத்தினுடைய நம்பரை போட்டு சில இந்த விளக்கங்கள் சொல்றோம், விளக்கங்கள் அது இதெல்லாம் இதெல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஒரு 2-3 விஷயத்தால மனசுல பொதுமக்களுக்கு மத்தியில் குழப்பம் கொண்டு வரும். அது பெரிய பாதி. அதுதான் நான் சொல்லுவேன். சரியா? அப்ப அப்படி சொல்லி பல இடங்களையும் சொல்லி பார்த்து சரி வரல. அதுக்கப்புறம் நான் இதை விட்டு போட்டு நிறைய பேர் நினைக்கிறேன் நான் இதை சொல்ல போறது பிஜே தாட்ட பாக்குறேன். இது எங்க நம்ம சகோதரர்கள் மத்தியில உரையாடும் போது சொல்றாரு. ஆனா இலங்கையில பேசின அந்த ஆடியோ சீட்ல என்ன சொல்றாரு? உலகத்துல இது மாதிரி அவ்வளவு தவறு உள்ள தர்ஜுமா இல்லைங்கிற மாதிரி அதை பாரதூரமா பயங்கரமா விமர்சிக்கிறாரு. 2-3 பிழை இருக்குதுங்கிறதா உங்களுடைய வாதமா பேச்சு வச்சுக்கிறோம். இருந்தால் மற்ற தர்ஜுமாக்கள் அந்த 2-3 பிழைகள் இருக்கக்கூடாது. தமிழ்ல வெளியிடப்பட்ட ஏராளமான ஒரு 10-12 தர்ஜுமாக்கள் உள்ளன. அந்த தர்ஜுமாக்கள் என்ன இருக்கக்கூடாது? நீங்களே ஒரு பேச்சில சொல்றாரு, மத்த எல்லாம் நல்லா தான் இருக்கு, 2-3 பிழைகள் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி 2-3 பிழைன்னு வச்சுக்கிறோம். 2-3 பிழைக்கா வேண்டி இப்படி நீங்க கொந்தளிச்சு போற நீங்க இதை விட கம்மியா, அப்ப 2-3 1-2 அல்ல 0 பிழைகள் தான் எல்லா தர்ஜுமாவும் இருக்குதா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப 2-3ங்கிற பேச்சுக்கு வைத்துக் கொண்டா கூட
2-3 கூட பிழை இல்லாம ஒருத்தன் நூல் எழுத இயலுமா? அந்த 2-3 சுட்டி காட்டுங்க, திருத்துவோம். நியாயமா இருந்தா ஏத்துக்குருவோம். நீங்க தப்பா சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிய வைக்குவோம். அப்ப இவருடைய நேர்மை கிடையாது. அதாவது அந்த மாதிரியா அணுகணும் என்றோ அல்லது அவருடைய மனசாட்சி அவர் அறியாமல் வெளிப்படுது. இதுல அவ்வளவு அற்புதமா நல்லா எழுதியிருக்கிறாங்க, எல்லா விளக்கங்களுக்கும் நல்லா தான் இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சகோதரர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால அது மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதனால விமர்சனங்கள் அறிவுபூர்வமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், காழ்ப்பு இல்லாம இருக்கணும், நடுநிலையோட இருக்கணும். அதெல்லாம் இல்லை என்பதற்கு அந்த உரையாடல்ல சகோதரர்கள் கேட்கிற கேள்வியும் அவர் சொல்ற பதில்களுமே அதுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக டிஎன்டிஜேயின் சமுதாய பணிக்கு உதவிடுங்கள். இஸ்லாம் கூறும் நற்பணிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வரும் தமிழகத்தின் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டுமே. மாற்றாருக்கான அழைப்பு பணியாகட்டும், மாணவி வழியின் பக்கம் முஸ்லிம்களை அழைப்பதாகட்டும், சமூக நல பணிகளாகட்டும், சமுதாய சேவையாகட்டும், அநீதியாகட்டும், அடக்குமுறையாகட்டும், அரசியலாகட்டும், அவை அனைத்தையும் இஸ்லாமிய வரம்பிற்குள் நின்று சந்திக்கும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். கல்வியை ஊக்கப்படுத்தும் மார்க்கத்தை ஏற்ற நம் சமுதாயம் இன்று கல்வியில் ஊனமடைந்த நிலை. ஏழை மாணவ மாணவியருக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், கல்வி கட்டண ஏற்பாடுகளை டிஎன்டிஜே செய்து வருகிறது. பள்ளி படிப்பை முடித்த நம் சமுதாய கண்மணிகள் பட்டப்படிப்பையும் தொடர்வதற்கான கல்வி வழிகாட்டி. ஏழை சிறுவர்களுக்காக ஊர்கள் தோறும் இலவச கத்னா முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு மருந்துகள், உடை, ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்குதல். அரசு மருத்துவமனைகள் 1000 இருப்பினும் சிறப்பு மருத்துவ முகாம் என்றால் ஏழைகளுக்கு தான் எத்தனை ஆர்வம். சாதி மத பேதமின்றி ஏழைகள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் ஏராளமான ஊர்களில் இலவசமாய் பொது மருத்துவம், கண் சிகிச்சை, சர்க்கரை நோய் என பல்வேறு நோய்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள், மேல் சிகிச்சைக்கான நிதியுதவிகள், அவசரம், ஆபத்து, அறுவை சிகிச்சை என தொலைபேசி அலறினால் போதும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி குருதியை கொட்ட காத்திருக்கிறது டிஎன்டிஜேயின் குருதி கொடை அளிக்கும் கூட்டம். அது மட்டுமா, உயிர் காக்கும் ரத்த தான முகாம்கள் ஊர்கள் தோறும் முழுவீச்சுடன் நடந்து வருகிறது. ரத்த தானத்தில் தமிழகத்தின் முஸ்லிம் அமைப்புகளில் டிஎன்டிஜே முதலிடம் பெற்றதற்காக முஸ்லிம் அல்லாத அமைப்புகளால் பாராட்டப்பட்டு பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பது டிஎன்டிஜேயின் மனிதநேய பணிக்கு சான்றாகும். அது மட்டுமா, பேரழிவுகளின் போது பாதிக்கப்படும் மக்களுக்கு மின்னலாய் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதாகட்டும், அவர்களின் துயரம் போக்க பாடுபடுவதாகட்டும், டிஎன்டிஜே இதிலும் தனி முத்திரை வைத்து வருகிறது. ஜக்காத் என்னும் ஏழை வரியை திரட்டி அதற்கான வகைக்கு சேர்ப்பதிலும் வல்ல இறைவனை அஞ்சிய ஜமாத் டிஎன்டிஜே. வாழ வழியின்றி வயிற்று பிழைப்பிற்காக வீதிதோறும் வாசற்படிகளில் ஏறி இறங்கும் இழிநிலையை போக்கிட ஏழை எளியோருக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கும் பணி பல்வேறு ஊர்களில் நடந்து வருகிறது. சமுதாயத்திற்கு எத்தகைய பாதிப்பு தமிழகத்தில் எங்கு ஏற்பட்டாலும் ஓடோடி சென்று கவனிப்பதிலிருந்து அதை தாட்சண்யமின்றி எதிர்க்கும் போர்க்குணம் மிக்க இயக்கமாகவும் பரிணமிக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதனை எழுதுகோளால் எதிர்ப்பதற்காகவும் சமுதாயத்தின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்காகவும் உணர்வு என்னும் வார இதழும் எழுத்து போராளியாக உலகை உலா வந்து கொண்டிருக்கிறது. பாபர் மஸ்ஜித் மீட்பு போராட்டமானாலும், பாசிச வெறியர்களுக்கு எதிரான போராட்டமானாலும், அமெரிக்காவின் எதேச்சதிகாரத்தை எதிர்ப்பதானாலும், இஸ்ரேலின் அத்துமீறலை கண்டிப்பதானாலும், ஈராக்கில் நடக்கும் கொடுமையானாலும், டென்மார்க்கின் திமிர்த்தனத்திற்கு எதிரான போராட்டமானாலும், ஆட்சியாளர்கள் ஆகட்டும், அதிகார வர்க்கமாகட்டும், அநீதி இழைத்தால் அதற்கெதிராக அறவழியில் களம் காணும் வீரியமிக்க இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். படைப்பினங்களுக்கு அஞ்சி நடைப்பிணங்களாக வாழ்வதை விட படைத்தவனை மட்டும் அஞ்சும் நற்குணச்சீலர்களாக வாழ்வதே சிறப்பு என்ற கொள்கை பிடிப்புள்ள கூட்டமே டிஎன்டிஜே. முஸ்லிம் சமுதாயத்தின் வாழ்வுரிமை கோரிக்கையான தனி இடஒதுக்கீடு லட்சியத்திற்காக லட்சோப லட்சம் சமுதாய சொந்தங்களை கும்பகோணத்தில் சங்கமிக்க செய்து இறையருளால் சரித்திரம் படைத்தது டிஎன்டிஜே. அதன் விளைவு இடஒதுக்கீடு என்னும் எட்டாக்கணி இன்று எட்டும் தொலைவுக்கு வந்துள்ளது. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ எந்த உதவியையும் பெறுவதில்லை என்ற கொள்கை முடிவோடு செயல்படுகிறது. டிஎன்டிஜேயின் அனைத்து பணிகளும் மென்மேலும் சிறப்படைய உங்கள் உதவிகளை அனுப்பி வையுங்கள்.